கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான பலன்கள் என்ன, அதாவது தனி மனிதனுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்க முடியும். அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் 4 டீட்டெயில்ஸுமே எனக்கு கீழே தெரிவிக்கணும். இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அமுச்சு விட்டுட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய பிறந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிறந்த நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் 1.5 நிமிஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். எல்லாருமே ஒரே டைம் அங்கே எழுதியிருக்கக்கூடிய டைம் பிறக்க மாட்டாங்க. அது கண்டுபிடிக்கக்கூடிய யுக்தி பகவான் அனுகிரகத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி நம்ம பர்த் டைமை ரெக்டிஃபை பண்ணும் பொழுது, அதாவது அந்த பிழை இருக்கும் பொழுது அந்த பிழையை நிவர்த்தி செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலனே சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த பர்த் டைமில் இருக்கக்கூடிய பிழைகளை நிவர்த்தி செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு முதல்ல ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ நீங்கள் என்ன கேட்கலாம். இதுதான் ப்ராசஸ். அதே மாதிரி நிறையா பேர் இந்த சந்திராஷ்டமத்துடைய பயங்கரமான கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருக்கீங்க. அதனால் 2.5 நாள் 3 நாள்லாம் ஒன்றும் பண்ணாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவகம் எதுவோ, அது நின்ற உபநட்சத்திரம் எதுவோ, அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டம். ஸோ அது நம்ம பார்க்கும்பொழுது தான், உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லிவிடுவேன். எந்த டேட்டு, எந்த நட்சத்திரங்கள் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்ராக்சிமேட் டைமிங் தான். அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளாரிட்டியாக எடுத்து சொல்லிடலாம், ஒன்றும் ட்ரபிள் இல்லை. அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம். இப்போ அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நோட்டு புஸ்தகங்கள், நீங்கள் படிக்கக்கூடிய மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமினி சித்தர் பவதுமே சதா அப்படின்னு சொல்லி சரஸ்வதிக்கு ஆவானம் பண்ணி பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் எடுத்து படிக்கணும். ஸோ குழந்தைகள் அந்த 1 டே லீவு, படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ஆயுத பூஜை பண்ணணும். ஆயுத பூஜைனா யாரெல்லாம் இரும்பு பட்டறை வச்சுருக்காங்களோ, மெக்கானிக்காக இருக்காங்களோ அவங்க தான் ஆயுத பூஜை பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க தான் ஆயுத பூஜை பண்ணணும்லாம் கிடையாது. எந்த விஷயத்தை உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, நீங்கள் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேப்லெட்டை நீங்கள் பூஜை பண்ணணும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டரை பூஜை பண்ணணும். பென் யூஸ் பண்ணால் அந்த பெண்ணை நீங்கள் பூஜை பண்ணணும். அந்த ஆயுதம் அப்படிங்கிறது எந்த விஷயம் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கர்மாவுக்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதுதான். கர்மாங்கிறது வேலை, செயல், ஹெல்ப் பண்ணுறதோ அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். மனசார பூஜை பண்ணும் பொழுது அது எப்போவுமே உங்கள் கூடயே இருக்கும், பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் ஒரு மனுஷனாக மதிக்கணும், அதுவும் ஒரு ஜீவனாக மதிக்கணும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அக்டோபர் 24ஆம் தேதி நரக சதுர்தசி தீபாவளி பண்டிகை. அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தீபத் திருநாள் அன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் மனசார பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் சுபிக்ஷனாக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. ஸோ இந்த தீபாவளி திதி அன்னைக்கு, தீபாவளி நாள் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி நரக சதுர்தசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நாளில் பேசிக்கலாக முன்னாடியே நாளைக்கு காலையில் குளிக்கணும்னா இன்றைக்கி நைட்டே பெரிய அண்டாவில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடணும். காலையில் ஒரு 3லேருந்து 6 மணிக்குள்ளே நல்லா எண்ணெய் தேய்ச்சி, குழந்தைகள் எல்லாமே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். 6 மணிக்கு முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடணும். லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பூஜையாக இருக்கிறது. ஸோ அந்த ஒரு நாளில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எல்லா விதத்துலையுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 5ஆம் தேதி விஜயதசமி. ஸோ விஜயதசமி அன்றைக்கி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் பிராரம்போத்சவம் சொல்லுவோம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது 100% சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளை அக்ஷராபியாசம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அன்னப்பிரசனம் பண்ணுறது, ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், அன்றைய நாள் ஆரம்பிக்கலாம். அதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ நவராத்திரி முடிஞ்சு பகவானுடைய அனுகிரகம், மகாலட்சுமி ஸ்வரூபத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டேன்னு சொல்லலாம்.
ஐப்பசி மாதம், அதாவது அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு கிரகங்கள் சேருகின்றதுன்னு சொல்லலாம். 4 கிரக சேர்ப்பை ஏற்பட போகிறது. எப்போதுனா 27ஆம் தேதி அக்டோபர், அதாவது இந்த மாதத்தோட எண்டு கடைசியில் நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 கிரக சேர்ப்பை ஏற்பட போகிறது. ஸோ துலாம் ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது பொதுவாகவே எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், கேது உடைய சேர்க்கை ஏற்படும் பொழுது வியாபார அபிவிருத்தி பிரம்மாண்டமாக இருக்கும். தொழில், வேலை, அந்தஸ்து நன்னா செட் ஆகும். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும், நிறையா பேருக்கு டிவோர்ஸ் நடக்கும். இந்த மாதிரி 2 விதமான பலன்கள் நடக்கும். அதாவது பொதுஜன தொடர்புன்னு சொல்ல காலபுருஷ தத்துவத்தின்படி பொதுஜன தொடர்புனாவே 7ஆம் பாவகம். அதில் சூரியன், புதன், சுக்கிரன், கேது சேரும் பொழுது கொரோனா சம்மந்தப்பட்ட வைரஸ் ஆகட்டும், வைரஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட வைரல் இன்ஃபெக்ஷன் சார்ந்த இந்த மாதிரி நோய் தொற்று அப்படிங்கிறது அகலக்கூடிய வாய்ப்புகள் ஜோராக இருக்குது. ஏன்னா சூரியனும் மருத்துவ கிரகம், புதன், சுக்கிரன் ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. கேத்துங்கிறது ஒரு விஷக்கிருமி, அது அழிக்கக்கூடிய சக்தி சூரிய பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அது கண்டிப்பாக நடக்கும். சூரியன் அந்த இடத்துல நீச்சமா உச்சமா ஸ்தானமாங்கிறது எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்தானம்ங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருடைய சப்போர்ட், ஆதரவு கிடைக்கும் பொதுவாகவே. அதே மாதிரி நிறைய பொருளாதார ஏற்றம் இந்த ஒரு இதில் நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போது ஒரு ராசிக்குமான லக்னத்திற்கான பலன்களையும் பார்க்கலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அக்டோபர் மாதம் என்ன நடக்க போகிறது? ஆண்கள், பெண்கள், பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் உமன், என்டர்பிரனர், வியாபாரிகளுக்கு, பெண்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு என்ன நடக்க போகிறது? மிக முக்கியமான 7 பாயிண்ட் தான் நடக்கும். உங்கள் ராசிக்கு அயன சயன போகஸ்தானத்தில் 12ஆம் பாவகத்தில் கேத்து உட்காருவது அப்படிங்கிறது பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படும், உடல்நிலை பாதிப்பு ஏற்படும், ஒரு முக்கியமான விஷயம் துண்டிக்கப்படும், ஒரு கான்ட்ராக்ட் கட் ஆகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ நடக்கலாம். நிறையா பேர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு வெற்றி சாதிப்பீங்க. 11ஆம் இடத்துல உங்களுக்கு உங்கள் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியிலிருந்து ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ப்ரமோஷன் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் துலாம் ராசிக்கு பேசிக்கலாக 4 கிரக சேர்க்கை சஞ்சாரம் ஏற்பட போகிறது இந்த ஒரு மாதத்தோட இறுதியில். ஸோ இப்படி ஏற்படும் பொழுது 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. வெளிநாட்டில் பெரிய ராஜாவாக கொடி கட்டி உட்கார்றது. துலாம் ராசிக்கு அதிபதி பேசிக்கலாக சுக்கிரன். ஸோ வெளிநாட்டுனா மெயினாக யூஎஸ் சம்மந்தப்பட்ட, ஃப்ரான்ஸ் சம்மந்தப்பட்ட, ஆஃப்ரிக்கா சார்ந்த, சவுத் ஆஃப்ரிக்கா சார்ந்த பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. சுவிட்சர்லாண்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். வெளிநாட்டில் குடியுரிமை வாங்குவது, 12ஆம் பாவகம் செயல்படும் பொழுது 4, 8, 12 கூடிய பாவங்களும் 6, 8, 12 கூடிய பாவங்களும் செயல்படும். ஆட்டோமேட்டிக்காக மருத்துவம் சார்ந்த, உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்புகள் கொடுக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தால் அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். 2ஆம் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க, புதிய தொழில் ஒன்று தொடங்குவீங்க. 2ஆம் தொழில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். ரகசியமாக நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும். உங்கள் முதலீடுகள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் நீங்கள் ரகசியத்தை உடைத்தீர்கள் என்றால் உங்கள் கை விட்டு நிறைய நழுவிடும் சொல்லலாம். கைக்கு சேராமல் பாதிலே நின்று போகிறது, ஹேங்கிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நடக்கும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. மெயினாக அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் சுப செலவுகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட படிப்புக்காக சில செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். நல்ல செலவுகள் அதிகமாக இருக்கும். தீபாவளி வேலை வருது, அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஸோ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே பார்க்கும் பொழுது 170% சந்தோஷம், பொருளாதார ஏற்றம்னா ஒரு 80% இருக்குது. பைரவர் வழிபாடு உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.